எங்கேயா கிளம்பிட்ட? அவசரமே இல்லாத ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. ஸோ நான் அவசரமா போய் ஆகணும். எப்போ 10 நாள் இன்னும் ஆகலையாப்பா? அவர் ஜாதகப்படி அவருக்கு இன்னைக்கு 10வது நாளா? சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி அனுப்பணும்ல. ஏன் நீ சாக போறியா? என் தங்கச்சியா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்க அப்பாவால எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஏப்பா ஒரு 10 ரூபா மட்டும் கொடுத்துருப்பாப்பா. 10 ரூபாயா? என்ன இவரு சரியான கஞ்சனா இருப்பார் போலயே. ஹாய் ஹாய் ரேஷ்மா. சரி அதனால என்ன? இப்போ போட்டோ தெரியுமா? போட்டா தானே நேரம் வரப்ப காமிக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுகிட்ட பேசணுன்ற பொண்ணு வீட்டுக்காரன் யாரும் பார்க்கல. அங்கே அதிசயமா துணி துவச்சிக்கிட்டு இருக்க. ஏப்பா நீ தான் அதிசயமா பல்லு விளக்கிட்டு இருக்க. நான் எதாவது கேட்டனா? டிச்சில துப்பலாமா இல்லை மூஞ்சில துப்பலாமான்னு யோசிக்கிறேன். டிச்சிலே துப்பிடு. ரெண்டும் ஒன்று தான். ஏங்க உங்கள் பையன் ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. யோ இந்த ஆள் என் பையனும் உங்ககிட்ட சொன்னா பின்ன இல்லையானே? சத்யா ஏன் இப்படி உட்கார்ந்துருக்குற? அதான் அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, போய் வேலையை பாரு. இத்தனை வருஷமா எதுக்குமோ அப்பா போட்டோவை என்கிட்ட காட்டாம மறைச்சிங்க. அந்த ஆளு மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் சினிமாவில் கூட பார்த்ததில்ல. அவனை உங்க அப்பன்னு சொல்றதுக்கும் எனக்கு பிடிக்கல, என் புருஷன்னு சொல்றதுக்கும் பிடிக்கல. அந்த அளவுக்கு அவன் கெட்டவம்மா. அப்படி அப்பா என்னமோ பண்ணாரு. வேணா சத்யா விட்டுரு. இத்தனை வருஷமா நீ உங்க அப்பாவை பத்தி கேட்டதே இல்லை. கேட்க நீங்கள் விட்டாதானம்மா. எனக்கு ஒவ்வொரு நாளும் கேட்கணுன்னு தான் தோணும். கேட்டால் நீங்கள் வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் கேட்கவே இல்லை. நான் வருத்தப்படுவேன்னு சொல்லி நீ கேட்காம இருந்தீன்னா இப்ப எதுக்கு அதை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கிற? இப்போ கேட்க வேண்டிய கட்டாயமா? அப்படி என்ன கட்டாயம் இப்ப வந்துருச்சு? அம்மா நான் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணா இல்லை என் கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்களா? சொல்லுங்கம்மா, என் கூட பிறந்தவங்க யாராச்சும் இருக்காங்க? இருக்காங்கம்மா. யாருமா? உனக்கு ஒரு அண்ணனும் அக்காவும் இருக்காங்கம்மா. அப்போ நான் அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணதே என்னோட அண்ணன் கிட்டயா? என்னோட அண்ணன் அப்பா மாதிரியே இருக்காரு. அப்போ என்னோட அப்பா அவர் கூட தான் இருக்கணும். என்ன சத்யா யோசனை பண்ணிட்டு இருக்கிற? அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், ப்ளீஸ் கோவப்படாமல் கேளு. சொல்லுமா. அம்மா இந்த ஏரியாவில் ஒரு பையன் நான் போகிற வரப்பெல்லாம் பார்த்து பார்த்து சிரிச்சிட்டே இருந்தான். எனக்கும் அவனை பிடிச்சிருந்தது. நேற்று தான் அவனுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன். அறிவில்லை உனக்கு? என் பொண்ணா இருந்துகிட்டு இந்த வார்த்தையை என்கிட்டயே நீ சொல்ற? இந்த ஏரியாவுக்கு வந்து இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. அம்மா நானே அப்செட்ல இருக்கேன், என்னை இன்னும் டென்ஷன் ஆக்காதீங்க. எவ்வளவு திமிரடி உனக்கு! அப்படியே அடிச்சனா? அம்மா அப்பா போட்டோவை ஏமா காட்டாமலே வளர்த்தீங்க? ஏய் பேச்ச மாத்திரியா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. யார் அந்த பையன்? நீ அப்பா போட்டோவை காட்டாம விட்டனால தான் நான் யாருன்னே தெரியாம என் அண்ணன்ட்டே போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அண்ணனை நான் பார்த்தம்மா, அவன் இந்த ஏரியாவில் தான் இருக்கான். அண்ணனும் அப்பா மாதிரியே தான் இருக்கான். நீ பார்த்தது உங்க அண்ணன் தான் சொல்லி நீ எதை வச்சு சொல்ற? நேற்று தான் நான் அப்பா ஃபோட்டோவை பார்த்தேன்ல, அதில் அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் அண்ணனும் இப்போ இருக்கான். அவன் எப்படி இருந்தான்னு சொன்ன? அப்பா மாதிரியே இருக்காம்மா. அவன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போ. இந்தாப்பா. ஏன்டி இப்ப சொல்லி அந்த அளவுக்கு தோசை கொடுத்துக்கிட்டு இருக்க? நல்லா கேளுப்பா. ஆகணும் தோசை விட்டு கொடுத்துட்டு இருக்க. ஒரு சேஞ்ச் வேண்டாம்? என் வாயிலே மிதிப்பேன். உளிக்கிற முழிய பாரு. ஏய் பெத்த புள்ளைய பக்கத்துல வச்சுக்கிட்டு பண்ற காரியமாயா இது? ஏப்பா நான் என்ன பண்ணேன்? நானா போய் லவ் சொன்னேன்? அந்த பொண்ணு தானே வந்து சொல்லிச்சு. நான் என்ன பண்றது? பண்ணிருப்பியா? பெத்த புள்ள சைட் அடிச்ச பொண்ணுக்கே ராக்கெட் விட்டு வந்தா நீ. என்னப்பா சொல்ற? இது நீ அப்பவே சொல்லியிருந்தா உனக்கு விட்டு கொடுத்துருப்பேனப்பா. விட்டு கொடுத்துருப்பியா? யோ அந்த பொண்ணுக்கு வயசு 18 இருக்கும். உனக்கு என்னையா வயசாகுது? கண்ணு இந்த அப்பனோட பிறந்தநாளே மறந்துட்டியா? காரி துப்பிடுவேன். சொல்லியா? அடுத்த ஜூன் வந்தா அப்பாவுக்கு 56 வயசு ஆகுதுப்பா. உனக்கு தான் ஒரு பத்தி தெரியும்ல, அப்புறம் கத்திட்டே இருக்கே. சும்மா விடாண்டா. பையன் வயசு போட்டு பாரு, அப்புறம் தெரியும் என் வழி என்னன்னு. அப்போ நீ வேஷம் தான் போட்டிருக்கியாப்பா? இதுக்கு மேல பேசுனது அப்புறம் வேட்டி அவுத்து விட்டுருவேன். ஐயோ ஜட்டி வர போலியா? செஞ்சாலும் செஞ்சுருவோம். ஆளப்பாரு பள்ளிக்கு வேட்டி கட்ட மாதிரி. மா தக்காளி சட்னி இருக்கு. தக்காளி சட்னி வைக்கலப்பா. சரி நான் இதே தொட்டுக்கிறேன். ஏண்டா அப்படியே அந்த பொண்ணு லவ் சொல்லியிருந்தாலும் அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க போகுது, அப்படியே அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நான் என்ன ஓகேவா சொல்ல போறேன்? அப்படியே நான் ஓகே சொன்னாலும் நீ என்ன அதை ஒத்துக்கவா போற? அப்படியே நீ இது பண்ணாலும் போ. அப்பா லூஸ் பைத்தியம். நீ ஒரு ஆளுன்னு இந்த ஆளை பத்தி ஓட்ட சொல்லிட்டு இருந்த பாரு. என்ன சொல்லணும்? மா இன்னொரு தோசை கொடுமா, முடிஞ்சு போச்சு. இருப்பா வரேன். தக்காளி சட்னி வைக்காம போயிட்டியாமா?
ஆளு கூட சேர்ந்து போனால் ஒரு பொண்ணுங்க கூட என்னை மதிக்க மாட்டேங்குது. ஆளு கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஒன்றா சேர்ந்து போனாலே என்ன அவன் அப்பனா தான் பார்க்குறாங்க. சே, என்ன வாழ்க்கடா இது, வாழவே பிடிக்கல. எப்பா காட்டு ஒன்னிலையா விடியா? எப்பா காட்டு, கையை காட்டு விடியா? சும்மா காட்டு. ஒன்னிலையா விடியா? சும்மா காட்டுப்பா. ஏமா சிவாக்கு மட்டும் தக்காளி செடி கொடுத்துருக்க, கையில ஊத்தி விளாண்டு இருக்கான் பாரு. எது? ஏமா தக்காளி செடி ஊத்துமா. தக்காளி செடி வைக்கலப்பா, போப்பா கொஞ்சம். இல்லையா சிவா கையில தக்காளி சட்னி பார்த்தனே, ஒருவேளை நான் கேட்டுருவேன்னு சொல்லி கிஷான் சாப்பா கையில நான் கேட்டுருக்கானோ. அர்ஜுன், இவளா? இவளா? ஐயோ, இந்த பொண்ணு வேற இங்க வந்துருச்சே. யாருப்பா அந்த பொண்ணு? இதாம்மா இந்த பொண்ணு. யாரு, என் சித்தியா? ஏமா நீ வேற சும்மா இருமா, இப்பதான் ஒரு பூமி வருதுன்னு பார்த்தா சுனாமி வேற வருது. பா, உன் பேர் அருணாச்சலம் தானே? அந்த பொண்ணு அர்ஜுன்னு சொல்லுது. அந்த பேர் ஓல்ட் ஆயிடுச்சுமா, அதான் அருணாச்சலத்து இந்த அறையும் என் டேட் ஆஃப் பர்த்ல இருக்க ஜூனையும் மிக்ஸ் பண்ணி அர்ஜுன் வச்சுக்கிட்டேன். நீ நல்லா வச்சப்பா, அவன் வைக்க போறான் அவனை நல்லா. ஏய், எதுக்கு இங்கே வந்த? நான் அவரை பார்க்க தான் வந்தேன். அவரெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்பி. அவரை பார்க்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. நீங்க யார் அதை தடுக்கிறதுக்கு? ஏய், பார்க்கணும் தானே வந்திருக்கா, விடுறா. அக்கா? அக்காவா? என்னப்பா? என்ன இல்லை, அந்த ஆள் யாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும். தெரிஞ்சும் லவ் பண்ற அறிவில் உனக்கு? உங்க வீட்டில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்களா? தெரிஞ்சனால தான் சாரி கேட்டு போலான்னு வந்தேன். நீங்க யாருன்னு தெரியாம நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அண்ணா. என்ன பொசுக்குன்னு அண்ணன்ட்டா? சரி, எல்லாம் மன்னிச்சாச்சு, கிளம்பு. இல்லை அங்கிள், நான் ஒரு பெரிய உண்மையை சொல்ல போறேன். அங்கிள்னு சொல்லாத என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு. ஏய், அவ தான் சொல்ல வரேங்கிறாள்லடா, விடேன்டா லூசு பைத்தியம். அக்கா, அப்பா வீட்டில் இல்லையா? எங்க போயிருக்காரு? இந்த பொண்ணு தெரிஞ்சு பேசுதோ தெரியாம பேசுதான்னு தெரியலடி. எனக்கும் ஒன்றும் புரியலம்மா. ஆனா எனக்கு ஒண்ணு புரியுது. என்னதுமா? இன்னைக்கு நீ டெட் பாடி. நீ ஏதோ உண்மையை சொல்ல போறேன்னு சொன்னால, அதை சொல்லு ஃபர்ஸ்ட். அதை நான் சொல்றதை விட எங்க அம்மா வந்து சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, உங்க அம்மா வந்திருக்காங்களா? அம்மா, பா, இது பூகம்பமா இல்ல சுனாமியா? இது எரிமலமா. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. நீ எல்லாம் ஒரு மனுஷன், இன்னுமா நீ உயிரோட இருக்கிற? என்னம்மா ஆச்சு? ஏம்மா அப்படி பேசுறீங்க? ஹலோ, யாருங்க நீங்க? எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவை மிரட்டுறீங்க? உங்க பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணுச்சு, தெரியுமா உங்களுக்கு? என்ன முறைக்கிறீங்க? நாங்க யார் தெரியுமா? முறைக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்த பரம்பரையில இருந்து வந்தவங்க. கிழிச்ச பரம்பரை. நாங்க யாருன்னு தெரியுமா? அடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்த பரம்பரையில இருந்து வந்தவங்க. ஹலோ ஆன்ட்டி, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க அப்பாவை மிரட்டுறீங்க, எங்க அண்ணாவை அடிக்கிறீங்க. கேக்குற காலையில நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இங்க வாமா. வரல, என்னையும் அடிக்கிறக்கா? இங்க வாமா. அம்மா, அவர் என் அண்ணா தானம்மா? இவளும் ஒரு பொண்ணு தானே, இவளை நீ சைட் அடிப்பியா? இவளை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்க? பங்கஜம், அசிங்கமா பேசாத. இத்தனை வருஷமாயி இன்னும் நீ திருந்தல இல்ல? இந்த 2 பிள்ளைகளுக்கும் இன்னும் நான் யாருன்னு சொல்லாம தானே வளர்த்துருக்கேன். நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட பேசினே இல்ல, அதுக்கு தான் நான் உன்னை அடிச்சேன். நானும் உன்ன மாதிரி தான் என் பொண்ணுக்கு நீ யாருன்னு சொல்லாம தான் வளர்த்தேன். நான் தப்பு பண்ணிட்டேன். நீ யாருன்னு சொல்லி வளர்த்துருக்கணும் இவளை. இல்ல உன் மூஞ்ச காமிச்சு நீ இப்படிப்பட்டவன் தான் சொல்லி இருக்கணும். சஸ்பென்ஸாவே பேசிக்கிட்டு இருக்காங்க.
என்ன சொல்ல வராங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. அம்மா இவர் தான் என் அப்பான்னு சொல்ல வரீங்களா? என்னது? இவ உன் புள்ளைன்னு தெரியாம பெத்த புள்ளையவே சைட் அடிக்கிறல்ல நீ. ஐயா, என் புள்ளைக்கா நான் ராக்கெட் விட்டேன். அம்மாவுக்கே துரோகம் பண்ணிட்டியா உன்ன? உங்க அம்மாவே நான் தான்டா. என்ன முழிக்கிற? சத்யா கூட அவங்க அப்பாவை பார்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருந்தா. உங்களுக்கெல்லாம் என்ன பார்க்கணும்னு தோணவே இல்லைல்ல? அப்ப இவ எனக்காக பிறந்தவள் இல்லையா? என் கூட பிறந்தவளா? என்னடா அங்க பாக்குற? உங்க அப்பா என்ன சொல்லி வச்சான் என்ன பத்தி? இவ்வளவு வருஷமா இவங்களதான் என் அம்மான்னு சொன்னான். ஐயோ, இதை மறந்துட்டேனே. இது உங்க அம்மாவா? இது உங்க அம்மாவா? ஒரு ஆக்டர் போட்டா கூட உனக்கு தெரியாம தான் இருக்கு. என்ன நீயும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிற இல்லையா? ஒரு தடவை நியூஸ்ல கூட ஐஸ்வர்யா ராய் எங்க அம்மான்னு சொல்லிட்டு இருந்தான் ஒரு பையன். அது நீ தானடா? யா, இட்ஸ் மீ மம்மி. டாடி டாடி மம்மி ஃபோட்டோ காமிங்க டாடி. எது கேட்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதே கேட்ட. மழை விட்ட. சொல்லு டாடி. அம்மா தானே? அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாருடா. அங்க இடுப்பை காட்டி காட்டி ஆட்டிட்டு இருக்கா பாருடா. அவதான்டா உன்னை பெத்த தாயி. அம்மா என்னை உருகி உருகி லவ் பண்ணான். நான் முடியவே முடியாதுன்ட்டேன். என்னோட பர்சனாலிட்டிக்கெலாம் இந்த மூஞ்செல்லாம் கட்டுப்படியாமா? என்ன முழிக்கிறான், நம்பலையோ? அப்புறம் சூசைட் வரையும் போயிட்டா. சரி கதை பாவம்னே வாழ்க்கை கொடுத்தேன். அப்புறம் அவள் ஷூட்டிங் போயிட்டு இருந்தா. நமக்கு செட் ஆகல, அதான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப வந்தா. நான் முடியவே முடியாதுன்ட்டேன். சாரிடா கண்ணு. டப்பாவி. நீங்க ரெண்டு பேருமே உங்க அப்பனை மாதிரி லூஸா தானே இருக்கிறீங்க. அம்மா என்னம்மா சொல்றீங்க? அவரை பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கு, எனக்கு அப்பான்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே உங்க புரியல. அப்பா இப்படி இருக்கிறனால தான் நான் எப்பவோ உங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சிட்டேன். புரியலம்மா. இவ்வளவு நாள எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துக்கலாம். யாரும் எங்களை தேடி வர வேண்டாம். எப்போ வந்துருவாளோ நினைச்சேன். அம்மா மூஞ்சிலே குத்திடுவேன். ஐஸ்வர்யா ராய் தானே உங்க அம்மான்னு சொன்னேன். நீ போய் அவளையே கூப்பிடு. காரணம் வாசத்தியா போலாம். அம்மா அப்பாம்மா விடுங்கம்மா. அந்த ஆள் எப்படின்னு நீயே தெரிஞ்சுக்கிட்டே இல்ல. வா போலாம். ப்ளீஸ்மா. அம்மா வா போலாம் வா. அப்பாம்மா ப்ளீஸ்மா வாசத்தியா. ப்ளீஸ்மா. டேய் என்னடா அடம் பிடிக்காத வா. யாரோ வராங்க அம்மான்னு சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியலையேடா. எனக்கும் ஒன்றும் புரியலடி. திடீர்னு வந்து நான் தான் உன் அம்மான்னு சொன்னா எப்படி அக்செப்ட் பண்றது? இந்த மூஞ்சிக்காக சூசைட் பண்ண போச்சா? முதல்ல இந்த ஆளை கட்டி வச்சு உரிக்கணும்டி. அப்பதான் எல்லா உண்மையும் தெரியும். நீ என்னென்ன உண்மையை மறைச்சிருக்கணும். இப்போ உனக்கு சந்தோஷமா? என்னை பெத்த தாய் நான் தான் உன் அம்மான்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட என்னால் தடுக்க முடியல. ஏன்னா இவங்களை தான் முழுசா என் அம்மான்னு நினைச்சிட்டு. நானும் தான். எங்களையே கிறுக்கனாக்கிட்டல நீ. உன் புத்தி டாஸ் தெரிஞ்சுதான் என் அம்மாவே உன்னை விட்டு போயிட்டாங்க. ஏய் சும்மா அப்பாவே திட்டிட்டு இருக்காதடா. அவங்களும் அப்பாவை மட்டும் விட்டுட்டு போல, நம்மளையும் சேர்த்து தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் யோசி சரியா? சும்மா கத்திட்டு இருக்கான் லூஸ் பைத்தியம். உங்க அம்மா பார்த்துட்டு இருந்து வயிற்று கிடக்குது, போயிட்டு வந்துடுறேன். ஹலோ, எங்கடி இருக்க? நான் பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடியோவில் நிற்கிறேன். இவே எதுக்கு ஸ்டுடியோக்கு போனா?
ஏய் இங்கே எதுக்குடி நிற்கிற? நெக்ஸ்ட் வீக் காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க, அதை எடுக்கிறதுக்காக வந்தேன். என் மாமனார் வேறு ஃபோட்டோ கேட்டாரு. இப்போ வேறு நம்ம அழகாக தான் இருக்கோம். சரி வந்தது தான் வந்துட்டோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். உனக்கு எதுக்கு ஃபோட்டோ? எனக்கு கல்யாண விஷயமா தான் மாப்பிள்ளை வீட்டில் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. தங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறீ. ஃப்ரெண்டு வீடு பக்கத்தில் தான் இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். எனக்கு லேட் ஆயிடுச்சு. சித்திக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? சரி சீக்கிரம் போயிட்டு வா. ஏய் ரேஷ்மா எதுவும் ஃபோட்டோ கொடுத்தாங்களா? இல்லடா, ஏன்டா? உங்ககிட்ட கொடுக்குறதா சொன்னாங்களே. ஷோ ஃபோட்டோ நாளையாத, அதான் நேர்லயே பார்த்துட்டு இல்லை. நேரில் எங்கே நான் பார்த்தேன்? நேர்ல பார்க்கலையா? என்ன சொல்றேன் இவன்? ஹாய் மாலதி. ஹாய் மேம், இருங்க, வாங்க வாங்க ஐ அத்தை. வாங்க மேம். மாலதி என்னை விட நீ அழகா இருக்க. தேங்க்யூ மேம். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நம்பிட்டியா? நல்லா சிரிக்கிறாங்களே. அவங்க சொன்னது உண்மை, ஒத்துக்கோ. மேம் நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். நான் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். எங்க நம்மளை காணும்? இன்னைக்காவது அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிடணும். அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம், இன்னைக்கு எப்படியாச்சும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். என்ன பண்றான் இவன்? ஓ கீழே ஸ்நாக்ஸ் கொட்டியிருக்கு, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக குனிஞ்சிருக்காங்க. இவருன்னு சரியான கஞ்சனா இருக்காது, கீழே இருந்த சிப்ஸை கூட விட மாட்டேங்கிறாரு. சாரிங்க. நானுங்க இதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ வரேன். டேய் என்ன இப்போ என்ன பண்ண? இப்போ ஆசீர்வாதம் வாங்கினேன். பின்ன என் மாமியார் வந்திருக்காங்க, காலைல விழானாமா. மாமியாரா? ஐயோ மறந்துட்டேன், அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரில, கேட்டு வரேன். ஐயோ இவனை நான் தான் தப்பா புரிஞ்சிட்டேன் போலயே. டாடி, ஐயோ அப்பா சீக்கிரம் வாப்பா, இங்க ஒரு குழப்பம் நடந்து போச்சுப்பா, சீக்கிரம் வா. அட என்ன குழப்பமா, மத்தியானத்துக்கு தோசைக்கு போல சோத்த பொங்கிட்டியா? ஐயோ நீ கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. லஞ்ச் அரேஞ்ச் பண்ணுவா. அவர் இல்லையா? அவரா? ஓ அந்த ஆளா? அந்த ஆள் கக்கூஸ் போயிருக்கான். என்ன பையனை போய் அந்த ஆளுன்னு சொல்றாரு? ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டாங்க. இருங்க உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். இந்தாங்க. மாலதி உங்க அப்பா என்ன ரொம்ப நல்லா கவனிக்கிறாரு, நான் ரொம்ப கொடுத்து வச்ச. அப்பாவா? ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஷோ அப்பா நீ இருந்து கிழிச்சது போதும், சீக்கிரம் வாப்பா. ஐயா இருமா வரேன். ஃபோட்டோ கொண்டு வந்திருக்கீங்க போல இருக்கு, சாப்பிடுங்க. எனக்கு லேஸ் சாப்பிடணும் போல இருக்கு. லேஸ் தானே, இதோ இப்போ இங்கே வாங்கிட்டு வந்துடுறேன். சிவப்பு கலர் வேணுமா இல்லை பச்சை கலர் வேணுமா? எனக்கு டொமேட்டோ ஃப்ளவர் தான் பிடிக்கும். எனக்கும் அதான் பிடிக்கும். அந்த ஐயோ அப்பா வாப்பா, ஒரு நிமிஷம், ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. ஐயா என்னம்மா எவ்வளவு பெரிய மீட்டிங்க பாதியில விட்டு வந்தது ஐயோ அப்பா பெரிய ஒரு தப்பு நடந்து போச்சு, வாப்பா ஒரு நிமிஷம். என்னம்மா கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. பா நீ வாப்பா இங்க. என்ன இந்த சிவா பொண்ணு? வந்து ரேஷ்மாவும் அவன் மாமியாராவையும், ரேஷ்மா வந்து உன்னை என் அண்ணனாவும் நினைச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஐயோ என்னம்மா சொல்ற? ஐயோ ஆமாப்பா, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்குதான் அவன் போட்டோன்னு கேட்டு இருந்தானா? ஐயோ நீ வேற சத்தமா பேசாதப்பா, அவங்களுக்கு வேற கேட்டுற போகுது. இப்பதான் அவன் கல்யாணத்துக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தான், அதுக்குள்ளே வந்துருச்சே. ஐயோ இப்ப என்னப்பா பண்றது? ஐயோ வேற வழியே இல்லை, நம்ம இந்த கல்யாண பேச்சு நிப்பாட்டி ஆகணும். ஏன் இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? எதுக்கு அப்படி சொன்னீங்க? பா என்னப்பா பண்ண போற? வேற வழி எனக்கு தெரியல ரேஷ்மா, வேற வழி எனக்கு தெரியல ரேஷ்மா. ஏங்க என்னாச்சு? அதோ உங்களுக்காக லேஸ் பாக்கெட் வாங்க போயிருக்கான் பாருங்க எங்க அப்பன். அவருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுன்னு இருக்கேன். அதுதான் என் லட்சியம் கூட. என்னங்க கேந்தமா பேசுறீங்க? பையனை வந்துட்டு அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
என்ன மாலதி நீ கேட்டுட்டு இருக்க? உண்மைதான் மேம். எங்கள் அண்ணா சொல்கிறது உண்மைதான் மேம். எங்கள் அண்ணனுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் எங்கள் அண்ணனுக்கு வரப்போகிற பொண்ணு நல்லா இருப்பான்னு சன்டிஃபை ஜோசிக்கார் சொன்னார் மேம். மேம் அதனால இப்போ கல்யாணத்தை தள்ளி போடுறது நல்லது மேம். ஐயோ அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? அப்போ உங்கள் அப்பாவுக்கு பொண்ணு பார்த்துட்டீங்களா? பார்த்துருக்கியாமா? சும்மா இருப்பா. இல்லை மேம், தேடிட்டு இருக்கோம். ஓ ஷிட் டேம் இட். என்னங்க அசிங்கமாக பேசிட்டீங்க? இல்லைங்க, ஃபீல் பண்ணேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம கல்யாணம் நிச்சயம் நடக்கும். இது யாராலையும் தடுக்க முடியாது. என்ன ரெடி, உனக்கு கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டாங்க போல இருக்கு. மாலதி, நானும் உங்கள் அப்பாவுக்கு பொண்ணு தேடிட்டா வயசு ஒரு 59 60 இருந்தால் போதுமா? அவ்வளோலாம் வேண்டாங்க, ஒரு 80-85 இருந்தால் போதும். பா சும்மா இருப்பா. இல்லை மேம், நாங்களே பார்த்துக்குறோம். இல்லை மேம், பொண்ணு கூட நாங்களே தான் தேடணும், இல்லைன்னா தெய்வக்குத்தமாயிரும். அதனால எங்கள் அப்பனுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நம்ம கல்யாணம் பேச்சு எடுக்கக்கூடாது. ஓகே? ஓகே மேம், நீங்களும் பண்ணுங்க மேம். இப்போ தான் கல்யாணம் பண்ண போகிறேன், ஜாலியாக இருந்தேன். என்ன மாலதி? ஓகே, இப்போ தான் நம்ம வழிக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்காக ஓகேங்க. சரி, அவர் வந்து நான் சொல்லிட்டு போகிறேன். இல்லை மேம், சொல்லாமல் கிளம்புறது தான் நல்லதுன்னு விஜய் டிவி கோபிநாத் சொல்லியிருக்காங்க மேம். அதனால நீங்கள் கிளம்பிருங்க. ஓகே மாலதி, இப்போ நான் கிளம்புறேன். சுறுசுறுப்பா தான் இருக்கிறா. ஏய், எங்கடி அத்தையா காணோம்? அவங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையாமாண்டா. பா அவங்க பொண்ணு இன்னும் வயசுக்கு வரலையாப்பா. வயசுக்கு வந்தோடனே சொல்லி அனுப்புறேன். நாங்கள் என்னையா வளர்ற? உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் உன்னை லேஸ் பாக்கெட் வாங்க அனுப்புனாங்க. நீ போனதுக்கப்புறம் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்ன பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எங்க போனாங்க அவங்க? ஐயோ அப்பா, அவன் வெளியே போகிறான்ப்பா, வாப்பா. அவனுக்கு உண்மை தெரிஞ்சு நான் செத்தேன். ஆமாம்மா, உண்மை தெரிஞ்சு என்னையும் கொண்டுருவான். இதான் அவங்க பொண்ணா? பின்னாடி உன்னை தேடி யாரோ வராங்க. என் கல்யாண விஷயமா ஃபோட்டோ கேட்டார்ல, அவர் தான். ஓ புரோக்கரா? என்னப்பா இவ்வளோ அவசரப்படுறியப்பா? கல்யாணம் பண்ணுவோம் வா வா. என்னப்பா நீ சை. அம்மா என்னம்மா அது? பா அதான்ப்பா, ரேஷ்மாவோட ஃபோட்டோ விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ என்ன பண்றது? ஐயோ நீங்க நான் மாட்ட போறேன். ஐயோ இன்னைக்கு 2 பேரும் தொலைஞ்சோம். ஐயோ இன்னைக்கு என்ன சாவடிக்க போறான். என்ன சிரிக்கிறான்? என்ன சிரிக்கிறான்? ஒருவேளை ரேஷ்மா அவங்க சின்ன வயசு போட்டோ எடுத்து வச்சிட்டாங்களோ? ஹலோ. மாலதி, தெரியாதனமே என் அக்கா பொண்ணு போட்டோ அங்க வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்து வச்சுட்டு நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ இது என்ன புது குழப்பமா இருக்கு?